பார்த்து நான் உன்னை கேட்கிறேன், பதில் சொல்றீங்களா? கேளுமா. குரு பேருந்துல இருந்து நம்ம எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கோம். ஆமா ஆமாமா, எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கீங்க. அப்போ நீ என்னை பத்தி என்னம்மா, நான் எப்போதும் சந்தோஷமா தானே இருக்கேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, குரு பேர்ந்ததுல இருந்து எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கும்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா உண்மைதானே, எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கும். அப்பா அப்பா, என்ன பாப்பா? அம்மா ஏன் கண்ணு கசிக்கிட்டு போறாங்க? அம்மா அது கண்ணு, பெரிய கண்ணு இல்ல, அது என்ன பார்த்த ஆனந்த கண்ணீர் வருது, அதனால கசக்கிட்டு தொடச்சுக்கிட்டே போறாங்க. பாப்பா தூங்கல? எனக்கு தூக்கம் வரல. அப்படின்னா நான் பாடுறேன், நீ தூங்குறியா? என்ன பாட்டு வேணும்? I am a little teapot. I am a little teapot, short and stout. Here is my handle, here is my spout. When the water is boiling, hear my shout. Lift me up and pour me out, and pour me out. Pour me out, pour me out, pour me out. அன்புள்ள தங்கை லட்சுமி, நான் உன் கணவன் அல்ல. அவரைப் போலவே உருவம் கொண்டவன். என் பெயர் சுந்தரமூர்த்தி. உங்கள் குடும்ப நன்மைக்காக நான் சேகரை போல் நடித்தேன். இனியும் நான் இங்கு இருப்பது முறையல்ல. சென்று வருகிறேன். இனி நடப்பதெல்லாம் நன்மையாக இருக்கட்டும். இப்படிக்கு உன் உடன்பிறவா சகோதரன் சுந்தரமூர்த்தி. இல்லம்மா, இறங்குது. ஏம்மா, ஆபீஸ்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ போய் பேசாம தூங்கு. ஒண்ணும் பயம் இல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். மிஸ்டர் சேகர், நீங்க ராத்திரியில வெளியில புறப்படுறத குழந்தை விரும்பாத போது ஏன் வெளியில போறீங்க? அதனால ஏற்பட்ட விளைவு தான். இனிமே போக மாட்டேன் டாக்டர். குழந்தைக்கு குணமாற வரைக்கும் நீங்க பக்கத்துல இருக்கிறது பெட்டர். எஸ் டாக்டர். எப்படி என் அலங்காரம்? விமலா, நான் உங்க கூட இவ்வளவு ஹாப்பியா இருப்பேன் கனவு கூட காணல. காரணம் உங்களுக்கு எத்தனையோ உண்மையாக்கள். உண்மையிலே சொல்றேன், உன் கூட பழகினதுக்கு அப்புறம் வேற யாரையுமே எனக்கு பிடிக்காது. கர்மம் கர்மம். ஒரு பக்கம் ஹோட்டல், மறுபக்கம் ஃபேக்டரி. முதல்ல இந்த வீட்டை மாத்தணும். ஏய், உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி என்ன திடீர்னு அன்பு வந்து எனக்கு டெலிபோன் பண்ண? தயவுசெய்து அதை மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாட் ஹேப்பன்? என்னாச்சு? பயப்படாம சொல்லு, நான் உன்னை காப்பாத்துறேன். சொன்னாலும் சொல்லாட்டாலும்
நீங்க தான் என்ன காப்பாத்தியா. எனக்கு வேற மாப்பிள்ளை பிக்ஸ் பண்ணியாச்சு. அதனாலதான் வீட்டு விட்டு உங்களை நம்பி வந்துட்டேன். இனிமே எங்க அப்பா முகத்துல நான் எப்படி விழிப்பேனும் எனக்கே தெரியும். நீ கவலைப்படாது, நான் இருக்கேன். உங்க அப்பா பத்தி கவலைப்படாது. அப்பா இது என்ன கொடுமை? நீயும் ஒரு பெரிய மனுஷனா? ஒண்ணும் தெரியாத பெண்களை எல்லாம் இப்படி உன் காவப்பட்டு கிடையாக்குறியே, இது கடவுளுக்கு அடுக்குமா? மிஸ்டர், மரியாதையா பேசணும். உன் பொண்ணே கேளு, இது ஏன் தப்பா? ஒருத்த வீட்டுல வாழ வேண்டிய பெண்ணை நாசப்படுத்திட்டு இது யார் தப்பு? நீதி உன்னை மன்னிக்குமா? ஆல் ரைட் மேன், ஆல் ரைட். நீதி என்ன மன்னிக்காது, ஓகே. இப்ப நீதான மகளேங்கிற, மானம் போச்சுங்கிற, அதுக்கெல்லாம் நானா பொறுப்பு? நான் ஆம்பளை, என் இஷ்டப்படி எல்லாம் நடந்துக்குவேன். பெத்த மகளை கட்டுப்பாடோட வளர்க்க தெரியாம அவ இஷ்டப்படி எல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வந்து லோலோலோங்கிற என்ன சமாச்சாரம்? கேட்டியா? குடும்ப கௌரவத்தை கருத்தவளை கேட்டியா? அவன் என்ன சொன்னான்னு? நீங்க தானே மெட்ராஸ் சேகர் பிரிண்டர்ஸ் ஓனர்? உங்களை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டது சார். ஆமா, நீங்களா இவரை ஷூட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தே இருக்க கூடாது சார். இவர் ரொம்ப நல்லவர், எனக்காக இப்படி செஞ்சுட்டார். நான் என்ன ஜெயிலுக்கு போறேன், இவர் காப்பாத்துங்க சார், பிளீஸ். தயவு செஞ்சு எப்படியாவது காப்பாத்துங்க சார். கவலைப்படாதம்மா, ஒரு பெண் துயரப்படுறதை என்னால பாத்துக்கிட்டே இருக்க முடியாது. அதுவும் இவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தே இருக்க கூடாது. நான் பக்கத்து ரூம்ல தான் தங்கி இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க போங்க. இதே ரூம் தான் சார். இங்கதான் ஒரு கொலை நடந்தது, நான் என் கண்ணால பார்த்தேன். ஒரு ஆணு பொண்ணு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது தெரியுமா? ஆணு பொண்ணு ரொமான்ஸ் தான் பண்ணுவாங்க. கொலை எப்படி நடந்தது, எங்க நடந்தது, அதை சொல்லுங்க. இங்கதான் சார் துப்பாக்கி எடுத்தாரு, ஸ்ட்ரகல் ஆரம்பமாச்சு. இங்கதான் சார் சுட்டாங்க. இங்கதான் சார் அந்த பொண்ணு விழுந்தது. அத பாருங்க சார், அதான் எங்க வீடு. அங்கதான் நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் இந்த கொலை நடந்தது. இப்ப பார்த்தா ஆச்சரியமா இருக்கே. மேனேஜர், என்ன இதெல்லாம்? சார், ஒரு யங் கப்பல் வந்து சந்தோஷமா தங்கி இருந்தாங்க. இப்ப நான் ரொம்ப காலம் செஞ்சுட்டு போனாங்க. டெத்தாவது மர்டராவது. என்னமா வளர்றீங்க? டோன்ட் பி சில்லி. அண்ணா பேசுறத பாத்தீங்களா? என்ன செய்யறது உஷா? நீ எதையுமே ஆதாரத்தோட பேசணும். இல்லன்னா அவங்க பேசுறத நாம கேட்டுட்டு இருக்க வேண்டியதான். அதை எப்படி கேட்டுக்க முடியும்? நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். எல்லாம் உண்மைதான். இந்த புத்தகத்துல ஏமா இதெல்லாம் படிச்சு எங்க உயிரை வாங்குறீங்க? பி கேர்ஃபுல். கான்ஸ்டபிள். அண்ணே, அட வாமா போலாம்.